பிறந்த நாளான இன்று நாம் அனைவருமே இந்த இணையதளத்தின் மூலமும் நேரடியாகவும் எங்களுடைய சென்னை ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி அங்கு நேரில் வருகை தந்தும் நண்பர்கள் நாம் அனைவருமே இந்த நன்னாளில் கூடியுள்ளோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு லவ் த மதர், ஸ்ரீ அன்னையை நேசிப்பது. எதற்காக ஸ்ரீ அன்னையை நாம் அனைவருமே நேசிக்க வேண்டும்? நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மதர் வந்து நம்ம எல்லாரையும் லவ் பண்றாங்க, நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது யாராவது மறுக்க முடியுமா? யாருமே மறுக்க முடியாது. யாருமே மறுக்க முடியாது. எல்லாருக்குமே அனுபவம் இருக்கு. அவங்கவங்களுக்கு அவங்கவங்க வாழ்வுல வந்து ஏதோ ஒரு அனுபவத்தின் மூலமாக வலிமையாக எதை உணர்ந்துள்ளோம் என்றால், ஸ்ரீ அன்னை நம்மை நேசிப்பது வந்து என்பதில் சற்றும் ஐயமில்லை அப்படிங்கிற கருத்துல நமக்கு எள்ளளவு ஐயமும் கிடையாது. அன்னையிடம் வந்துள்ளோம். We are drawn to the mother and Sri Aurobindo. இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் எல்லாமே இருக்கு. இது எப்படி எடுத்துக்கிறது? நம்ம ஏதோ நம்ம ஒரு பக்திங்கிற ஒரு ஒரு உணர்வு நம்மகிட்ட இருக்குது. அந்த பக்திங்கிற உணர்வுல நம்ம நிறைய வழிபாடுகளை பண்றோம். அந்த வழிபாடுகள்ல இதுவும் ஒரு வழிபாடு தான் எனக்கு அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது நான் தப்புன்னு சொல்ல வரல. அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை இதுல ஏதோ ஒரு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளவோ பேரு கோடி கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏன் வந்து நம்ம எப்படி இந்த மதர்கிட்ட வந்திருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல, இல்லையா? அது என்ன காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்ம இங்க சிந்திக்க போறதனுடைய அதனுடைய கருத்தினுடைய ஆழத்தை வந்து நம்மால நல்லா புரிஞ்சுக்க முடியும். முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆனா பகவான் ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ அன்னை ரெண்டுமே ஒண்ணுதான். அதுல அன்னையிடம் வருவது அப்படிங்கிறது அது வந்து ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல. இதை நம்ம புரிஞ்சுக்கணும், அடிப்படையில புரிஞ்சுக்கணும். தற்செயலான நிகழ்வே கிடையாது. இது வந்து ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. நாம் எல்லோருமே அழைக்கப்பட்டுள்ளோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டத்துல இருப்போம். மதரிட அன்னையிடம் நம்ம வந்து அந்த உள்ள நெருக்கத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு லெவல்ல இருப்போம். ஆனா என்ன அடிப்படை உண்மை என்ன அப்படின்னா, நாம எல்லோருமே ஒரு விதத்துல அழைக்கப்பட்டுள்ளோம். அழைக்கப்படாம இந்த பாதையில வர முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உலகத்துல எவ்வளவோ கோடி பேர் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு மதர் வந்து நம்ம எல்லோருமே இந்த பாதையில அழைச்சிருக்காங்க அப்படின்னா, அதை நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்? அதை வந்து ஒரு பெரிய மாபெரும் ஒரு வாய்ப்பாக தானே எடுத்துக்கணும். ஒரு அரிய பொக்கிஷமா தான் எடுத்துக்கணும். அதை உணர்ந்தோம் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து அது உணர்றோம். இரண்டாவது, வாழ்க்கையில் நம்ம எல்லோருமே அந்த அன்னையினுடைய அருளை வந்து அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றோம். மதருடைய கிரேஸ் வந்து லிமிட்லெஸ்ஸா இருக்கு. ப்ரே பண்றோம். நம்ம ப்ரே பண்ணும்போது நமக்கு அதுக்கு பதில் கிடைக்குது. எல்லா குறைகளையும் அன்னை தீர்த்து வைக்கிறார்கள். எல்லா ப்ரேயர்ஸும் ஆன்சர், ஆல் சின்சியர் ப்ரேயர்ஸ் ஆர் ஆன்சர்ட் அப்படின்னு மதர் சொல்றாங்க. ஆல் சின்சியர் ப்ரேயர்ஸ் ஆர் ஆன்சர்ட் அப்படிங்கிறாங்க. அதனால என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மதர் நம்ம நேசிக்கிறாங்க. ஸோ மதர் நம்மளை நேசிக்கிறாங்கிறது நம்மளுக்கு எள்ளளவும் ஐயம் இருக்கக்கூடாது. 100% ஷியோர் அது. ஏன் அப்படின்னா, மதர் என்ன சொல்றாங்க, இது மற்ற பாரம்பரியமான இருக்கக்கூடிய யோக முறைகள்ல இருக்கிறது போல ஒரு குரு இல்ல ஒரு கடவுள் பக்தன், குரு சிஷ்யன் அப்படிங்கிற உறவே கிடையாது.
ஆன்மீக வரலாற்றிலேயே இது மாதிரியான உறவு இதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. இது எப்படிப்பட்ட உறவு அப்படின்னா, மதர் என்ன சொல்றாங்க, நான் யாருக்கும் குருவா இருக்க விரும்பல அப்படின்றாங்க. ஐ வாண்ட் டு பி அ யூனிவர்சல் மதர் ஆஃப் ஆல் அப்படிங்கிறாங்க. யூனிவர்சல் மதர். எப்படி நமக்கு தாய் வந்து எப்படி நெருக்கம், தாய் தாய் வந்து நம்ம நெருக்கமான உறவு, உலகத்திலே ஒரு ஒரு நெருக்கமான உறவு ஒரு மனிதனுக்கு எதுவா இருக்க முடியும்? தாயுடன் உள்ள உறவு தான் நெருக்கமான உள்ள உறவு இல்லையா? அதுல நம்ம வந்து யோசிக்க மாட்டோம். எல்லா லிபர்ட்டியும் எடுத்துப்போம். தாயும் அப்படித்தான். குழந்தைகள்ட்ட எப்படி இருக்கும்? தாயோட அன்பு அப்படிங்கிறது சற்றும் சுயநலமே இருக்காது. குழந்தைக்கு வேணா தாய்கிட்ட வந்து சுயநலமா இருக்கலாம் ஒழிய, தாய்க்கு வந்து குழந்தைகள்ட்ட சுயநலமே இருக்காது. அத்தகைய அன்பு தான் நான் என்னுடைய பக்தர்களிடம் காட்டுகின்றேன். இது குரு சிஷ்ய உறவு இல்லை அப்படின்னு அவங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்க மதர். ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ குரு. ஐ வாண்ட் டு பி எ யூனிவர்சல் மதர் ஆஃப் ஆல் அப்படிங்கிறாங்க. ஸோ அவ்வளவு ஒரு விசேஷமான உறவு. யாரெல்லாம் வந்து அன்னையிடம் வந்து நெருங்கிய அதாவது நம்ம நம்ம வந்து பிசிக்கலா நம்ம யாருமே வந்து மெஜாரிட்டி ஆஃப் அஸ் அன்னை வந்து நேரில் பழகலை. அவங்கள்ட்ட பழகக்கூடிய நெருங்கி பழகக்கூடிய பிசிக்கலா பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு எல்லோருக்கும் கிடைக்கல. இருந்தாலும் நாம் அந்த அன்பை உணர்கின்றோம். நெருங்கி பழகியவர்கள் எல்லாருமே வந்து என்ன ஒரு கருத்தை எல்லாருமே கூறுகின்றார்கள் என்றால், அன்னையிடம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இன்னும், அன்னையிடம் நெருங்கி பழகிறவர்கள் இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஆசிரமத்தில் இருக்கிறாங்க, வெளியில இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கூறக்கூடிய ஒரே கருத்து என்ன அப்படின்னா, அவங்கள்ட்ட மதர்கிட்ட போன உடனே எந்த உணர்வு வந்து பீரிட்டு வெளிப்படும் அப்படின்னா, அப்படியே அந்த அன்பு வந்து அவங்கள்ட்ட இருந்து பொங்கறத பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த டிவைன் லவ், தெய்வீக அன்பு, மனித அன்பு இல்லை. அன்புங்கிற வார்த்தையை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அன்புங்கிற வார்த்தை நம்ம வந்து நமக்கு அன்புன்னா உண்மையிலேயே என்னன்னே தெரியாது. அதுதான் மதர் சொல்றாங்க. மனிதனுக்கு வந்து அன்பு அப்படிங்கிறதுக்கு என்னன்னே தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச அன்பெல்லாம் வந்து அதுல ஏதோ ஒரு குறைபாடு உள்ள அன்பை தான் நம்ம அன்புன்னு சொல்றோம், மனித அன்பு. தெய்வீக அன்பு அப்படிங்கிறது அது வந்து அப்பழுக்கற்ற அன்பு, சற்றும் எதிர்பார்ப்பு இல்லாதது, சற்றும் சுயநலம் இல்லாதது, பரிசுத்தமானது. இந்த அன்பு வந்து அன்னையிடம் நெருங்கி பழகியவர்களுக்கு வந்து அப்படியே பிரவாகமாக பெருக்கெடுப்பதை வந்து எல்லோருமே உணர்ந்திருக்கின்றார்கள். அப்படி கிட்டக்க போனாலே போதும், அவ்வளவு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குமா. கிட்டக்க போய் பார்த்தாலே போதும் மதுரை. அந்த அன்பு வந்து அவங்கள்ட்ட இருந்து வர்ற அன்பு வந்து நம்மை அப்படியே ஆக்கிரமித்து அவ்வளோ ஒரு ஒரு உலகத்துல வந்து இதை விட வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறாங்க. அத்தகைய அன்பு அன்னையினுடைய அன்பு. இன்னொரு கருத்தையும் அன்னை சொல்றாங்க. நான் வந்து பிரபஞ்ச அன்னை, யூனிவர்சல் மதரா தான் இருக்க விரும்புறேன்னு சொல்றாங்க. நமக்கு எல்லோருக்குமே வந்து ஒன்ஸ் நம்ம மதருக்கு அன்னையிடம் வந்த பிறகு அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாரும் என்னோட குழந்தைங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க அவங்க, இந்த பிசிக்கல் மதர், நம்மளுடைய நேச்சுரல் மதர் இருக்கிறாங்க இல்லையா, இயற்கையான மதர், அதை விட பன்மடங்கு உயர்ந்த நிலையில உங்களுக்கு நான் அந்த அன்பை வழங்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஷி பிகம்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் மதர் இல்லையா. பிசிக்கல் மதர் அப்படிங்கிறது லிமிட்டெட். பிசிக்கல் மதர்ல என்ன கொடுக்க முடியுமோ அதை விட 100 மடங்கு நமக்கு வந்து அன்பையும் அருளையும் அன்னை வழங்குகின்றார்கள். அதனால அன்னை என்ன சொல்றாங்க, யாரெல்லாம் வந்து என்னை ஏற்றுக்கொண்டார்களோ, இப்ப நம்மை போன்றவர்கள்லாம் வந்து அன்னையிடம் வந்து விட்டோம், நமக்கு ஒரு டவுட் வரும், நம்ம அன்னையிடம் வந்து விட்டோம், நம்மை அன்னை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு ஒருவேளை வரலாம். அதற்கு அன்னை என்ன கூறுகின்றார்கள், யாரெல்லாம் வந்து என்னை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் இயல்பாகவே என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிறாங்க. those who have accepted me are automatically accepted by me. Those who have accepted me are automatically accepted by me அப்படிங்கிறாங்க. அவ்வளவு ஒரு எளிய ஒரு அணுகுமுறையை அன்னை நமக்கெல்லாம் வழங்குகின்றார்கள்.
அப்புறம் சொல்றாங்க, ஒரு தடவை ஒரு கணம் அந்த தொடர்பு ஏற்பட்டா போதும். அந்த தொடர்பு அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி நேரடியா போய் அவங்க மதரை சந்திச்சதுதான் அப்படிங்கிறது கிடையாது. அது மாத்திரம் இல்லைன்னா இப்போல்லாம் வந்து நம்ம நேரடியா சந்திக்க முடியும். பிசிக்கல் மதர் இப்போ இல்லை, பிசிக்கல் மதர் தான் இல்லை. ஆனா மதர் அப்படிங்கிற கான்சியஸ்னஸ் வந்து எங்கும் வியாபித்திருக்கின்றது. நாம் அதனுடன் ஒரு கணம் தொடர்பு கொண்டாலே போதும், அந்த தொடர்பு அந்த பிணைப்பு வந்து எப்பொழுதுமே இருக்கும் அப்படிங்கிறாங்க. the bond is never cut அப்படிங்கிறாங்க. ஒரு தடவை நம்ம அன்னையிடம் வந்தா போதும், அந்த தொடர்பு வந்து நீங்க நீங்க விருப்பப்பட்டாலும் கூட அதுல இருந்து துண்டித்து போக முடியாது அப்படிங்கிறாங்க. இந்த பிறவியிலும் மாத்திரம் இல்ல, எல்லா பிறவிகளிலும் நம்மை தங்கச் சங்கிலியால் கட்டுண்டவர்கள் போல் அன்னையிடம் பாதுகாப்புடன் இருப்போம் அப்படிங்கிற உறுதிமொழியை அன்னை அளிக்கின்றார்கள். வாழும் பொழுதும் சரி, வாழ்விற்கு பின்னாலும் சரி, இன்னும் வரக்கூடிய பிரிவுகளிலும் சரி, எல்லா பிரிவுகளுக்கும் நமக்கு அந்த தொடர்பு வந்து நீடிக்கும். இதுல வந்து எள்ளளவும் சந்தேகமே கிடையாது. இந்த இந்த கணத்துடனோ இந்த பிறவியோடோ இந்த உறவு நமக்கும் அன்னைக்கும் இருக்கக்கூடிய உறவு முடிகின்ற உறவு இல்லை. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன என்ன காரணம்னா, மதர் என்ன சொல்றாங்க, இப்ப நமக்கெல்லாம் ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக நாம் எல்லோருமே அன்னையிடம் வந்துள்ளோம். அன்னையை அறிய நமக்கெல்லாம் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது இன்றைக்கு ஏற்பட்ட தொடர்பு அல்ல. முந்தைய பிறவிகளில் ஏற்பட்ட தொடர்பின் காரணமாகத்தான் நமக்கு இந்த பிறவியில் அன்னையுடன் இந்த உறவு ஏற்பட்டுள்ளது. ஸோ இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். நமக்கு இதெல்லாம் தெரியாது, ஞாபகம் வச்சுங்க. மனிதனுடைய அறியாமை வந்து ரொம்ப 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 ஜாஸ்தி. நமக்கு இந்த கணம் தான் தெரியும். நம்முடைய ஒரு குறுகிய வாழ்வு, பிறப்பு இறப்பு அப்படிங்கிற குறுகிய வாழ்வு தான் தெரியும். ஆனா நம்மளுடைய வாழ்வு, நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பல்வேறு பிறவிகளுக்கு முந்தையது, பல்வேறு பிறவிகள் வரப்போவது, இட்டர்னலா நம்ம இருக்கிறோம் இல்லையா? அதனால நம்ம அந்த தொடர்பு என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. நமக்கு நம்மளுடைய அறியாமையில நம்ம புரிஞ்சுக்க முடியாது. நமக்கு அந்த அந்த ஞான திருஷ்டி இருந்தா புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்கின்றோம். ஸோ இவ்வளவு அருள் நமக்கு கிடைக்குது. அன்னையிடம் வந்து பிரார்த்தித்தால் ஏன் வந்து உடனடியாக அந்த நமக்கு வந்து தீர்வு கிடைக்கின்றது என்றால், அன்னையினுடைய உணர்வு நிலை கான்சியஸ்னஸ் எப்படின்னு அப்படின்னா, அந்த பரம்பொருள் சுப்ரீம் கடவுளர்கள் இருக்கின்றார்கள். நம்ம வெவ்வேறு தெய்வங்களை கும்பிடுகின்றோம். அவங்கெல்லாம் ஒரு தளத்துல இருக்காங்க. கடவுளர்கள் அப்படிங்கிற தளம் வேற. எல்லாத்துக்கும் மேல இருக்கிற தளம் தான் அந்த சுப்ரீம். பரம்பொருள் இருக்கக்கூடிய தளம் வந்து சுப்ரீம். வெவ்வேறு தளங்கள்ல தான் எல்லா சக்திகளும் இருக்கின்றன, புரிஞ்சுக்கணும். நம்ம இருக்கிறது எப்படி இருக்கிறோம்? பிசிக்கல் லெவல்ல உலகத்துல இருக்கணும். நமக்கு ஒரு எல்லைக்குட்பட்ட சக்தி இருக்குது. நமக்கு கீழே விலங்குகள் இருக்கின்றன, தாவரங்கள் இருக்கின்றன, சடப்பொருள் இருக்கு. அப்படியே என்ன அர்த்தம்? வெவ்வேறு தளங்கள்ல தானே சக்தி இருக்கு. இப்ப நமக்கு இருக்கிற சக்தி வந்து ஒரு சடப்பொருளுக்கு இருக்குமா? இருக்காது. ஒரு தாவரத்துக்கு இருக்குமா? இருக்காது. அதே போலத்தான் கடவுளர்கள் ஒரு தளத்துல இருக்காங்க, நிறைய காட்ஸ். அதுக்கு எல்லாத்துக்கும் மேல சுப்ரீமா தெர் இஸ் ஒன் சுப்ரீம் பரம்பொருள், சுப்ரீம். அது சச்சிதானந்தம் சொல்றோம், பிரம்மன் அப்படின்னு சொல்றோம், பிரம்மன் சொல்றோம். என்ன அப்படின்னா அதான் சுப்ரீம், அல்டிமேட். அதனுடைய உணர்வு நிலையுடன் மதர் வந்து யாருன்னு புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மதர் வந்து இந்த பிசிக்கல் பாடியில இருக்கிற மதர் மாத்திரம் மதர் இல்லை. அது வந்து ஒரு ஆஸ்பெக்ட் தான். மதர் வந்து 3 ஆஸ்பெக்ட்ல இருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒன்னு வந்து பிசிக்கல் மதர், நம்ம பாண்டிச்சேரியில வாழ்ந்த மதர், அது ஒண்ணு. அடுத்தது வந்து பிரபஞ்சம் தழுவிய அன்னை, யூனிவர்சல் மதர், 2வது நிலை. 3வது அனைத்திற்கும் ஆதியாக இருக்கக்கூடிய ஆதி பராசக்தியான நிலை. 3 நிலைகளும் இருப்பது ஒரே அன்னை தான். புரிஞ்சுங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்போ வீட்டுல வந்து ஸ்பௌஸ்க்கு வந்து அவங்கவுங்க ஐதர் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் இப்படி இருக்கிறோம். குழந்தைகளுக்கு வந்து பேரண்டா இருக்கிறோம். நம்மளுடைய பேரண்ட்டுக்கு நம்ம குழந்தையா இருக்கிறோம். அலுவலகத்துல மேனேஜராவோ இல்லை நம்ம வேற ஏதோ பொசிஷன்ல இருக்கிறோம். அப்படின்னா நம்ம வேற வேறையா இருக்கிறோம். அதே போலதான் மதர் வந்து பார்த்தோம்னா
இண்டிவிஜுவலாவும் இருக்கிறாங்க, யூனிவர்சலாவும் இருக்கிறாங்க, பிரபஞ்சம் தழுவியும் இருக்கிறாங்க. அனைத்தையும் கடந்த பரம்பொருள் அந்த ஆதிபராசக்தி ஆதி சக்தியாகவும் அன்னைதான் இருக்கின்றார்கள். அன்னையினுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த ஆதி சக்தியினுடன் இணைந்து இருப்பதனால நம்ம வைக்கக்கூடிய இந்த பிரார்த்தனைகள்ல உடனடியா அதுக்கு தீர்வை வழங்குகின்றார்கள். அத்தகைய சக்தி வாய்ந்தவர்கள் தான் அன்னை. சோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அன்னையினுடைய ஏன் எப்படி நம்ம அன்னையிடம் வந்துள்ளோம், அன்னையினுடைய அந்த மகத்துவம் என்ன அப்படிங்கிறது நம்ம பேக்ரவுண்டுக்காக அதெல்லாம் சொல்றோம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்னா சொல்றோம். இப்ப அவ்வளவு கிரேஸ் நமக்கு வருது இல்லையா, நமக்கு அன்னையிடம் வந்து அவ்வளவு அருளை பெற்றுக்கொள்கிறோம். அதற்கு தகுந்தவாறு நம்மை நாம் இருக்கின்றோமா, அந்த அருளுக்கு பாத்திரமாக நாம் இருக்கின்றோமா? ஏன்னா எதுவுமே நம்ம வாழ்க்கையில ஒன்மை முடியாது. எப்பேற்பட்ட உறவும் சரி, ஒன்மை ஒரு 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 பக்கமா இருந்தா அது நிலைத்து இருக்குமா? யோசிச்சு பாருங்க. என்னைக்கு எந்த உறவாகத்தான் இருக்கட்டும், அது வந்து ஒன்வே டிராபிக்கா இருந்ததுன்னா முடியுமா? அது மனிதர்கள்ட்டே நம்ம எடுத்துக்கிறோம், பரஸ்பரம் நம்ம கொடுக்கல் வாங்கல் இருந்தாதான் நம்மளோட உறவு வந்து வலுப்படும். அதே போலதான் இறைவனிடமும் நம்ம இறை சக்தியிடமும் என்ன செய்யணும், நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கிறோம், நடக்குது, நின்றுட்டா போதும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாத்திரமா இருக்கு என்பதைத்தான் நாம் கேட்டுக்கொள்ளணும். அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா மதரை நேசிப்பதுதான், அன்னையை நேசிப்பதுதான். இதை வந்து இந்த லவ் த மதர் அப்படிங்கிறது இந்த 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 ஃப்ரேஸை யார் காயின் பண்ணது அப்படின்னா ஸ்ரீ அரபிந்தோ. ஞாபகம் வச்சுங்க. அதனால இந்த வேர்ட்ஸ் நான் போட்டு, இந்த சொற்றொடரை யார் வந்து உருவாக்கியது என்றால் ஸ்ரீ அரபிந்தோ. நிறைய பேருக்கு வந்து 1920 வந்து அவர் வந்து அந்த ஆசிரம பொறுப்புகளை அன்னையிடம் விட்டுவிட்டு தான் பின்புலத்தில் சென்று விட்டார். நிறைய பேருக்கு அன்னை யார் என்றே புரியவில்லை. மோரோவர் அவங்க ஃபாரினரா வேற இருந்தாங்க. நம்மளுடைய ட்ரெடிஷனல் மைண்ட் செட்ல அக்செப்ட் பண்ண முடியல நிறைய பேருக்கு. அப்புறம் அந்த புக்கு மதுரோட 4 அம்சங்களை அந்த முதல் புக்ல எழுதினார். எழுதி என்ன சொன்னார் அப்படின்னா, அன்னை வந்து அந்த பராசக்தி தான், வேற யாருமே கிடையாது அப்படிங்கறத ரொம்ப கேட்டகாரிக்கலா சொல்லிட்டு அவர் வந்து பின்புலத்துல விலகிட்டார். எல்லா அந்த யோகத்தில் நிறைய சாதகர்களுக்கு நிறைய அவர்களுக்கு வந்து அந்த ஆசிரமத்தில் சேர்ந்தவுடன் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் சவால்கள் எல்லாத்துக்கும் வந்து அவர்களுக்கு பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடம் அவர்கள் கடிதத்தில் எழுதுவார்கள். எல்லாத்துக்கும் அவர் சொல்ற ஒரே பதில் என்ன அப்படின்னா, நீங்க அன்னையிடம் சரணடைய பழகிக் கொள்ளுங்கள், அன்னையை நேசிக்க பழகிக் கொள்ளுங்கள், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன்ஸ் அன்னை தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நான் எவ்வளவு தருகின்றேனோ அதை விட மேலாக உங்களுக்கு அன்னையின் மூலமாக கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அன்னை தான் வந்து அந்த பராசக்தி, சிட் சக்தி. இன்னைக்கு கூட அந்த நம்மளுடைய மெசேஜ் கார்ட்லயும் அதே தான் வந்திருக்கு. அன்னை தான் வந்து அந்த சிட் சக்தி. பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு மீண்டும் மீண்டும் கூறுவது என்ன, அன்னையிடம் சரணடையுங்கள். நீங்க எங்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அது அன்னையின் மூலமாகத்தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் தான் உங்களுக்கு மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சது. நிறைய சாதகர்களுக்கெல்லாம் மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சது அன்னையினுடைய அந்த அந்த மகாத்மியத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். அதனால இந்த அன்னையை நம்ம நேசிப்பது என்கின்ற ஒரு அடிப்படையான ஒரு உண்மைதான் வந்து நமக்கு எந்த விதத்துல உதவும் அப்படின்னா, முதல்ல வந்து நம்மை வந்து மேலும் மேலும் பூரணமாக்கிக் கொள்ள உதவும். எதுக்காக நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா, அடிப்படையில எல்லா மனிதர்களுக்கும் அடிப்படையில என்ன இருக்கு அப்படின்னா, நேற்றுக்கு இருந்ததை விட இன்னைக்கு நம்ம ஒரு பெட்டர் பர்சனா இருக்கிறோமா, குறைகள் வந்து மெல்ல மெல்ல நாம் நம்மிடம் இருந்து கலைய முயல்கின்றோமா, ஒரு ஒரு வாழ்க்கையில வந்து மேலும் மேலும் நாம் வந்து ஒரு சிறந்த மனிதனாக குறைகளை நீக்கி நிறைகளை பெருக்கி நாம் முன்னேறுகின்றோமா அப்படிங்கிற ஒரு எல்லோருக்குமே அந்த ஆர்வம் தான் இருக்கு. அந்த செல்ஃப் பர்ஃபெக்ஷனுக்கு முக்கியமான ஒரு
கருவியாக இருப்பது என்ன அப்படின்னா நம்ம அன்னையிடம் இருப்பது தான். அன்னை நம்ம கிட்ட நெருக்கமா இருக்க நம்பர் ஒன் வந்து செல்ஃப் பெர்ஃபெக்ஷன் கிடைக்கும். இரண்டாவது, வாழ்க்கையில வந்து நமக்கு வந்து வாழ்க்கை அப்படின்னாலே சவால்கள் நிறைந்தது தான். அது புரிஞ்சுக்கணும் நம்ம. யாருக்குமே வந்து வாழ்க்கை வந்து சவால்கள் நிறைந்ததாக இருக்க முடியாது. ஏன்னா இந்த பரிணாமத்தில் அப்படிதான் இருக்கு. பரிணாமத்துல நம்ம வந்து மேல மேல போயிட்டு இருக்கிறப்ப கீழே இருக்கிற சக்திகள்லாம் ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்துட்டே இருக்கும். பொய்மையான சக்திகள், இறை சக்திக்கு எதிராக செயல்படக்கூடிய சக்திகள், சட நிலையில் இருந்து செயல்படக்கூடிய சக்திகள்லாம் ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்கும். மேல ஒரு பக்கம் இறை சக்திகள் நம்ம மேல இழுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த போராட்டத்துக்கு இடையில தான் நம்மளுடைய பரிணாமத்தில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதனாலதான் வாழ்க்கையில நம்ம எதிர்கொள்ளக்கூடிய அந்த டியூவாலிட்டிஸ், இருமைகள், ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருக்கு, இன்னொரு பக்கம் துன்பங்கள் இருக்கு. ஒரு பக்கம் நமக்கு தீமையை பார்க்கிறோம், இன்னொரு பக்கம் நன்மையை பார்க்கின்றோம். இதெல்லாம் நம்ம எப்படி இவ்வளவு சவால்கள் நிறைந்ததாக வாழ்க்கை இருக்கின்றதே, நம்மால எப்படி இதுல எதிர்நீச்சல் போட்டு வருவது அப்படிங்கிற ஒரு தயக்கம் வரும் பொழுது நமக்கு உதவக்கூடிய ஒரே ஒரு சக்தி எதுன்னா அன்னையினுடைய சக்தி தான். ஸோ இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, இந்த அன்னையை நேசிப்பது என்கின்ற மந்திரம் வந்து நாம் வாழ்வில் சந்திக்கக்கூடிய எல்லா சவால்களுக்கும் அதுதான் ஒரு உதவும் தாரக மந்திரமாக இருக்கும். இறுதியில நம் முழு பூரணத்தை எட்டுவதற்கும் இதுதான் அடிப்படை தாரக மந்திரம் அப்படிங்கிறார். லவ் த மதர் அப்படிங்கிறார். அன்னையை நேசியுங்கள் அப்படிங்கிறார். நமக்கு நம்மளுடைய அண்ணன், நம்மளுக்கு ரியல் மதர் இருக்கிறாங்க, அவங்கள நேசிக்கிறோம். எவ்வளவு இயல்பா நேசிக்கிறோம், அதே போலத்தான் நம்ம அந்த இறை அன்னையும் நேசிக்கணும். அதை பழகிட்டோம் அப்படின்னா நம்மை படிப்படிப்படியே கையை பிடித்து கொண்டு அழைத்து கொண்டே அன்னை செல்வார்கள். எதனால வந்து நமக்கு அந்த அன்னையை நேசிப்பது அவ்வளவு எளிது அப்படின்னு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகின்றார். என்ன காரணத்தினால் அன்னையை நாம் நேசிப்பது எளிது அப்படிங்கிறார். என்ன காரணம் என்றால், ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு தாயை நேசிப்பது வந்து கடினமான காரியமாக இருக்குமா? அது இயல்பான காரியம் இல்லையா? ஒரு குழந்தைக்கு ஒரு தாயை நேசிப்பது அது வந்து ஒரு இன்ஸ்டிங்டிவ் ப்ராசஸ், அது இயல்பான காரியம். அதே போலத்தான் நமக்கும் நம்ம அன்னையை நேசிப்பது. ஸோ அன்னையை நேசிப்பது என்பது நம்முடைய இயல்பான காரியம் அப்படிங்கிறார். அதனால்தான் வந்து பகவான் என்ன கூறுகின்றார், நமக்கு வந்து எப்படி அன்னையிடம் வந்து எப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்க வேண்டும் என்றால், ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு தாயிடம் எத்தகைய அன்பு இருக்குமோ அதே போலத்தான் நமக்கும் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லோரும் பார்த்தோம், அன்னையிடம் வந்துள்ளோம். இந்த தொடர்பு வந்து முந்தைய பிறைகளில் அதனுடைய தொடர்ச்சியாக ஏற்படுவது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் மேல நம்மை எது வந்து அன்னையிடம் அழைத்து வந்துள்ளது அப்படின்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில எவ்வளோ சவால்களை எதிர்நோக்கி உள்ளோம், பிரார்த்தனை செய்தோம், அது வந்து நடந்தது, நம்பிக்கை வந்தது, அதன் மூலமாக நம் அன்னையிடம் வந்துள்ளோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் மேலோட்டமானது. எது அடிப்படை உண்மை அப்படின்னா, நம்மை எது வந்து அன்னையிடம் அழைத்து வந்தது அப்படின்னா, நம்மளுடைய ஆன்மன். ஞாபகம் வச்சுக்கணும், அது ஆன்மன் தான் நம்ம அழைத்து வந்தது. நம்மளுடைய மேல்புறத்தில் இருக்கக்கூடிய உடல், மனம், அந்த வாழ்வு சக்திகள் கிடையாது. அதெல்லாம் ஒரு காரணம் தான், இன்சிடென்ட் தான். அது அடிப்படையில் எது வந்து அன்னையிடம் நம்மை அழைத்து வந்தது என்றால், இட் இஸ் a soul's choice. ஆன்மனினுடைய தேர்வின் காரணமாகத்தான் நாம் அன்னையிடம் வந்துள்ளோம் அடிப்படையில். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அன்னையை எது கண்டுகொள்கின்றது, நம்மிடம் உள்ள எது வந்து அன்னையை வந்து கண்டுகொள்கின்றது என்றால், நம்மில் உள்ள ஆன்மன். அதுக்கு தான் தெரியும் இது டிவைன் சக்தி இங்க போகணும் அப்படிங்கிறது. எது சூஸ் பண்ணது? நமக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆன்மன். நமக்கு தெரியாதது. நம்ம மனம், உடல், வாழ்வு அப்படிங்கிற மேற்புறத்தில் இருக்கிறதுனால நம்மளுடைய அந்த ஆன்மனினுடைய இந்த செயல் வந்து நமக்கு தெரியாது. ஆனால் நாம் எதனால் அன்னையிடம் வந்திருக்கின்றோம் என்றால், நம்முடைய ஆன்மனினுடைய தேர்வின் காரணமாகத்தான் நாம் அன்னையிடம் வந்துள்ளோம். ஸோ இது வந்து கிளியரா நம்ம புரிஞ்சுக்கணும்.
இந்த ஆன்மனினுடைய தேர்வு என்பது எப்படி நடக்கின்றது அப்படின்னா, நம்மையும் மீறி நடக்கின்றது. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஒரு லிமிட்டட் பர்சன். நமக்கென்றே மனம், உடல் வாழ்வு, ப்ரிஃபரன்சஸ், டிசையர்ஸ், வீக்னஸ், இப்படிதான் நம்ம மேற்புறத்துல இருக்கோம். ஆனா இதையெல்லாம் மீறி நம்மளுடைய ஆன்மன் என்ன செய்கின்றது? இதையெல்லாம் மீறி, இந்த குறைகளை எல்லாம் மீறி நம்முடைய ஆன்மன் ஒரு சரியான தேர்வை இயல்பாக செய்கின்றது. இந்த இயல்பாக செய்யும் தேர்வின் காரணமாகத்தான் நாம் அனைவருமே அன்னையிடம் வந்துள்ளோம். ஏன்னா அந்த இந்த இறை சக்தியை எது முதலில் கண்டுகொள்கின்றது, நம்மிடம் உள்ள எது கண்டுகொள்கின்றது என்றால் நம்முடைய ஆன்மன். அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நம் மனதினால் அதை அறியவே முடியாது. இறை சக்தியை நம்மால மனதினால் அறிய முடியாது. நம்முடைய ஆன்மன் தான் அதை கண்டுகொள்கின்றது. அதனால்தான் அன்னையிடம் அன்பாக இருப்பது என்பது நமக்கு இயல்பானதா ஒன்று அப்படிங்கிறார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். ஏன் இயல்பானதான்னா, உன்னுடைய சோல் ஆல்ரெடி இட் ஹஸ் சோசன். உன்னுடைய ஆன்மன் ஆல்ரெடி இட் ஹஸ் மேட் எ சாய்ஸ் டு கம் டு த மதர். ஸோ இட் இஸ் சோ நேச்சுரல் ஃபார் யூ டு லவ் த மதர் அப்படிங்கிறார். ஆகையினால் நம்ம என்ன செய்யறோம்? அன்னையை நேசிக்கும் பொழுது, மேலும் மேலும் அன்னையிடம் பக்தியுடனும் ஒரு அன்புடனும் இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நாம் நம்முடைய ஆன்மனினுடைய இயக்கத்துடன் இணைந்து செயல்படுகின்றோம், அலைன் ஆயிடுறோம். ஏன்னா நம்முடைய சோல் எப்பொழுதுமே எப்படி இருக்கு? அன்னையின் பக்கம் தான் திரும்பி இருக்கின்றது. எப்படி சூரியகாந்தி பூ ஒரு சூரியனை நோக்கி திரும்பி இருக்குமோ, நம்மளுடைய மனம், நம்மளுடைய மைண்ட் வெவ்வேறு டைரக்ஷன்ல போகும். நம்மளுடைய லைஃப் ஃபோர்ஸ் இருக்குல்ல, பிராணமயம், அது ஆசை வயப்பட்டது, நிறைய டிசைர்ஸ்ல போயிட்டு இருக்கோம். உடம்பு பார்த்தோம் அப்படின்னா அது தமசிக் இயக்கத்துல நிறைய போயிட்டு இருக்கும். இது எல்லாத்துக்கும் மீறி நம்மளுக்குள்ள உள்ள இருக்கிற சோல் பார்த்தீங்கன்னா, அது எப்பொழுதுமே சாய்ஸ் கரெக்டா இருக்கும். அதுக்கு அதோடைய சாய்ஸ் மதுரை நோக்கி தான் இருக்கும். அதனால நம்ம மேலும் மேலும் அன்னையை நேசிப்பதன் மூலம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய உடல், மனம், வாழ்வு இவை மூன்றையும் நம்மளுடைய ஆன்மனினுடைய இயக்கத்திற்கு இணைந்து செயல்பட வைக்கின்றோம். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் இந்த அன்னையை நேசிக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், இயற்கையாகவே நாம் நம்முடைய இயல்பான ஆன்மனினுடைய இயக்கத்திற்கு உடன்படுகின்றோம். அப்படின்னா இந்த ஆன்மன் விழித்துக் கொள்வதால் தான் நம்ம அன்னையிடம் வருகின்றோம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். எல்லா ஆன்மாக்களும் விழித்துக் கொள்கின்றதா அப்படின்னா கிடையாது. சில ஆன்மாக்கள் தான் விழித்துக் கொள்கின்றன. அது விழித்துக் கொண்டதுனால நம்ம எல்லாம் இங்க வந்திருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கணும். உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் அன்னையிடம் வந்துள்ளார்களா? இல்லையே. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுடைய ஆன்மன் விழித்துக் கொள்வதற்கு இன்னும் சில பிறவிகள் ஆகலாம். நம்முடைய ஆன்மன் விழித்துக் கொண்டுள்ளது, அதனால நம்ம இங்க வந்திருக்கிறோம். இந்த ஆன்மன் விழித்துக் கொள்வதற்கு நமக்கு ஒரு இன்சிடென்டலா ஏற்படக்கூடிய காரணங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சவால்கள். பார்த்தோம் அப்படின்னா, வாழ்க்கையில நம்ம நிறைய சவால்கள், சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதன் மூலமாக நாம் அன்னையிடம் வருகின்றோம், பிரார்த்திக்கின்றோம், அன்னையினுடைய அருள் செயல்படுகின்றது, நமக்கு மேலும் மேலும் நம்பிக்கை வருகின்றது. ஆனா இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் இன்சிடென்ட் தான். நம்மளுடைய ஆன்மா விழித்துக் கொள்வதற்காக அந்த இறை சக்தியால் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு சந்தர்ப்பங்கள் தான் அந்த இயக்கங்கள் தான். நமக்கு வரக்கூடிய சவால்கள் எல்லாமே என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆன்மாவை வெளிப்படைய செய்வதற்காக தோன்றியுள்ள ஒரு இயக்கங்கள் தான். சோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆன்மாவை விழித்துக் கொள்ள செய்வதற்கு தான் இவ்வளவு நடைபெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அன்னையிடம் வருகின்ற நம்ம எல்லாருமே வர்றோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருப்போம். கீதையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, 4 விதமான பக்தர்களை அவங்க சொல்றாங்க கீதையில. ஒரு ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா, டிஸ்ட்ரெஸ்ல போறவங்க. எல்லாருமே நம்ம எல்லாரும் இப்படிதான். எல்லாருமே பார்த்தோன்னா ஒரு காலகட்டத்துல வாழ்க்கையில ஒரு கிரைசிஸ் வரும்போது நம்ம அன்னைகிட்ட வர்றோம், ப்ரே பண்ணிக்கிறோம், சால்வ் ஆகுது. ஸோ இதை கீதையில அர்த்தா அப்படிங்கிறாங்க. அதாவது எக்ஸ்ட்ரீம் டிஸ்ட்ரெஸ்ல வரும்பொழுது டிவைன்ட்ட ப்ரே பண்ணிக்கிறோம்,
அந்த டிவைன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி பார்த்தோம்னா சில பேருக்கு வந்து அது கொஞ்சம் லைஃப்ல ஆம்பிஷன் இருக்கு, இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும், அதுக்கு ப்ரே பண்ணிக்கிறோம், அது நடக்குது, அதுவும் நடக்குது. இது செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள். இதை வந்து அத்தார் 3 அப்படிங்கிறாங்க. தேர்ட் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இறை அந்த இறையம்சம் ஆன்மீகம் இதுக்கு பின்னால் உள்ள உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மெல்ல மெல்ல ஆர்வம் வருது இல்லையா? இந்த ஆர்வத்துடன் இறை சக்தியை நாடுபவர்கள் தான் வந்து இந்த சீக்கர்ஸ் ஆஃப் நாலேஜ். இதைத்தான் ஜிக்னாசு அப்படிங்கிறாங்க. இது தேர்ட் கேட்டகரி. நான்காவது கேட்டகரி என்ன அப்படின்னா அந்த ஆத்ம ஞானத்தை அடைவது. இது ஃபைனல் கேட்டகரி ஞானி அப்படிங்கிறாங்க. இதுல என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா அன்னையிடம் வந்து எல்லா விதமான கேட்டகரியிலையும் நம்ம இருப்போம். அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். 4 கேட்டகரியும் நம்ம இருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வரும்பொழுது இந்த டிஸ்ட்ரெஸ்ல தான் வருவோம். ஆனா அன்னை வந்து அந்த நிலையில விட்டுற மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் இந்த சில விஷயம் நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸுக்காக நம்ம ப்ரே பண்ணிப்போம், அது நடக்கும் இல்லையா? நம்ம லைஃப்ல நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், நம்ம குழந்தைகளுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கணும், நிறைய ப்ராக்டிக்கல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ப்ரே பண்ணிக்கிறோம், நடக்கும். இது செகண்ட் கேட்டகரி. தேர்ட் கேட்டகரி அன்னை வந்து மெல்ல மெல்ல அழைச்சிட்டு போய் என்னன்னா ஆன்மீகத்துக்கு பின்னால் உள்ள விஷயம் என்ன, இப்போ இது மாதிரி சத்சங்களை அட்டன் பண்றது, புத்தகங்களை படிக்கிறது, ஆன்மீக அறிவை பெருக்கிக் கொள்வது, இதற்கும் அன்னை உதவி புரிகின்றார்கள். லாஸ்ட் கேட்டகரி என்னன்னா இதையோட நிறுத்த மாட்டாங்க அன்னை, அடுத்த ஸ்டெப்புக்கும் கொண்டு போவாங்க. அந்த ஆத்ம ஞானத்தையும் அன்னை வழங்குவார்கள். அன்னையிடம் வந்து இதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம 4 கேட்டகரியில நம்ம இருக்கிறோம். ஒரே கேட்டகரியில் இருப்பதே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா நம்ம அந்த பாதையில அந்த அன்னை காட்டிய பாதையில நம்ம நடக்க ஆரம்பிச்சிடுறோம். நம்ம மெல்ல 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 எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அன்னை காட்டிய வழியில நம்ம வாழ்க்கை நடக்கின்றது. நடந்தாலும் நம்ம எப்படி நடக்கிறோம்? அன்னையுடைய கையை பிடிச்சுதான் நடக்கிறோம் நம்ம இல்லையா? ஷி ஹோல்ட்ஸ் அவர் ஹேண்ட். எப்படி நடக்கிறதுக்குன்னு அவங்க தான் சொல்லி தராங்க நம்மளுக்கு. அதே போல தடுமாற்றங்கள் வாழ்வில் ஏற்படுகின்றன. அந்த தடுமாற்றங்கள் வந்தாலும் என்ன நடைபெறுகின்றது என்றால் ஒவ்வொரு அனுபவத்தின் மூலமாகவும் அன்னை நமக்கு வலிமையை தருகின்றார்கள். இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய தடவை நம்ம வாழ்க்கையில பார்க்கலாம். இப்ப அன்னையிடம் வந்து விட்டோம், துன்பங்களே வராது, சவால்களே வராது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. சவால்கள் வந்தாலும் நம்மை கையை பிடித்து கொண்டு அந்த சவால்களை நம்ம சந்திக்கும் நமக்கு அந்த ஒரு வலிமையையும் அன்னை தருகின்றார்கள். அந்த சவாலை சமாளித்த பிறகு நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா மீண்டும் வலிமையை அதிக வலிமையுடன் செயல்பட ஆரம்பித்து விடுவோம். என்ன அர்த்தம் அப்படின்னா அன்னை வந்து என்ன செய்கின்றார்கள், அந்த அனுபவத்தையும் கொடுத்து நமக்கு நம்மை மேலும் மேலும் வலிமை ஊட்டுகின்றார்கள். ஏன்னா அன்னையினுடைய இறுதியான இது என்னன்னா மனிதனுடைய நேச்சரை வந்து மாற்றணும், அவனுடைய இயல்பை வந்து மாற்றணும். இயல்பு அவனோட வந்து அவனுடைய லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் மனிதன் வந்து ஓவர் கம் பண்ணணும். லிமிட்டேஷன்ஸ் ஓவர் கம் பண்ணணும்னா லைஃப்ல சேலஞ்சஸே இல்லை அப்படின்னா யாரால ஓவர் கம் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. லைஃப்ல வந்து சேலஞ்சஸே இல்லை, ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னா எப்படி நம்மளால லிமிட்டேஷன்ஸ் ஓவர் கம் பண்ண முடியும்? ஒரு விளையாட்டுல கூட நம்ம என்ன செய்யறோம், கடினமாக பயிற்சி பண்ணி தான் நம்ம அந்த விளையாட்டுல வந்து நம்ம வந்து தேர்ச்சி பெறுறோம். அதே போலத்தான் வாழ்விலையும் நம்ம சவால்களை சந்திச்சு நம்ம என்ன செய்கின்றார்கள், நம்ம அன்னை வந்து நமக்கு மீண்டும் மீண்டும் வலிமையையும் நம்பிக்கையும் தருகின்றார்கள். ஆனா என்ன அர்த்தம் அப்படின்னா மதர் வந்து அப்பவும் கையை விட மாட்டாங்க நம்மள. அவங்க பார்த்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, எங்கேயாவது கீழே விழுந்துருவோமான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே சமயம் நம்மளுக்கு வந்து கையை பிடிச்சிட்டு இருப்பாங்க. இது வந்து 2வது ஸ்டேஜ். இது முக்கியமா அன்னையிடம் வந்த அப்புறம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க நமக்கு வந்து அன்னை வந்து எந்த விதமான சோதனையும் நமக்கு பரீட்சையும் வைப்பதில்லை. தெளிவா புரிஞ்சுக்கணும். கடவுள் சோதிக்கிறார் அப்படின்லாம் நம்ம சொல்றாங்க, அந்த கான்செப்டே கிடையாது இங்க. மதர் நெவர் டெஸ்டஸ். இந்த சோதனையை கொடுத்து உனக்கு டெஸ்ட் பண்ணி வைக்கணுங்கிறது பண்றதே கிடையாது.
ஏன்னா அன்னை வந்து நமக்கு வந்து துன்பம் அளிக்கணும், துன்பத்தை அழித்து அதன் மூலமாக முன்னேறணும் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. அன்னையும் அரவிந்தம் என்ன கூறுகின்றார்கள், நாங்க அவர்கள் வந்து எல்லாருக்குமே வந்து அந்த சன்லைட் பாத், ஒளி பொருந்திய பாதையை தான் எல்லாருக்கும் வகுத்து கொடுத்துள்ளோம். எதற்காக என்றால், யாருமே வந்து இந்த நாங்கள்லாம் பட்ட அன்னையும் அரவிந்தரும் எதிர்கொண்ட சவால்களை அவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்குமே இந்த பாதையில முன்னேறணும், அதே சமயத்துல துன்பங்களையும் அவர்கள் வெகு எளிதாக அவர்கள் வந்து வெல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒளி பொருந்திய பாதையை நாங்கள் அமைத்து கொடுத்துள்ளோம் அப்படின்னு மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ ஹஸ் அஷ்யூர்ட் அஸ். அதனால என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாழ்வில நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் நம்மளை வந்து அப்படியே பத்திரமா நம்மள மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோனுடைய கிரேஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா தூக்கிட்டு போயிடுது. அது என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே அவர்கள் வந்து அந்த ஒளி பொருந்திய பாதையை அவர்கள் அமைத்து கொடுத்துள்ளார்கள். ஒன்றை நம்ம எல்லாருமே உணர முடியும். என்ன அப்படின்னா, ஆஃப்டர் கமிங் டு த மதர், நம்மளுடைய மனமாகட்டும், வாழ்வாகட்டும், உடலாகட்டும், மேலும் வந்து நம்ம ஒரு வலிமையிலும் அதனுடைய திறமையிலும் முன்னேறித்தான் இருப்போமே ஒழிய பேக்வேர்டு பின்னோக்கி செல்லவே மாட்டோம். அதை புரிஞ்சுக்கணும். மேலும் மேலும் நம்ம முன்னேற்றத்தை நோக்கி தானே அழைத்து செல்வார்களே ஒழிய எல்லா நிலையிலும் பின்னோக்கி அழைத்து செல்ல மாட்டார்கள். ஒரே ஒரு நிறைய பேர் நம்ம அனுபவத்தை வந்து நான் கேட்டுள்ளேன். சில பேருக்கு வந்து லைஃப்ல வந்து சம்டைம்ஸ் வந்து சம் ட்ராஜடிஸ் ஏற்படும், சில துயரங்கள் ஏற்படும். சில சமயம் அவங்களுக்கு வந்து ஒரு டிஜெக்ஷன் வரும் லைஃப்ல. நம்ம என்ன மதர்கிட்ட வந்திருக்கிறோமே, ஏன் இப்படி நமக்கு சவால்கள் வருது அப்படிங்கிற சம்டைம்ஸ் ஒரு டெம்பரரி செட்பேக் வரும். இருந்தாலும் இன்வேரியபிளா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திருப்பி அவங்க இங்க மதர்கிட்ட வந்து இன்னும் வலிமை அதிக தீவிரத்தோட அவங்க கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய ஆன்மன், ஏற்கனவே சொன்னேன், இந்த தேர்வு அன்னையிடம் அந்த தேர்வு என்பது நாம் எடுத்த தேர்வே கிடையாது. இது நம்மளுடைய ஆன்மன் எடுத்த தேர்வு. அந்த தேர்வுல வந்து நம்ம வந்து பேக் அடிச்சா கூட நம்மளுடைய ஆன்மன் என்ன செய்யும், நம்மை பிடித்து தள்ளிவிடும். இது வந்து அனுபவபூர்வமாக கண்டிருந்த உண்மை. நிறைய பேருக்கு, சில பேருக்கு ட்ராஜடிஸ் எல்லாம் வந்திருக்கு, எதிர்பாராத சவால்கள்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் டெம்பரரி செட்பேக் இருந்தாலும் மீண்டும் பார்த்தோம் அப்படின்னா, மீண்டும் மேலும் தீவிரத்துடன் ஒரு அன்னையிடம் வந்து தங்களுடைய பக்தியையும் அன்பையும் காட்டுகின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஆகையினால இந்த சவால்கள் இதெல்லாம் வந்து இருந்து கொண்டே இருக்கும். அன்னையினுடைய அருள் வந்து நம்மை பூரணமாக காக்கும். அன்னை என்ன சொல்கின்றார்கள், இந்த எப்பொழுதுமே உங்களை சுற்றி வந்து ஒரு தங்கச்சங்கிலி போல ஒன்றை பிணைத்துள்ளேன், எப்பொழுதுமே அது வந்து ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கும் அப்படிங்கிற உறுதிமொழியை அன்னை அளித்துள்ளார்கள். இறுதியில இந்த ப்ராசஸ் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல நம்ம வந்து ஒரு பேசிக்கா வர்றோம். அப்புறமா வந்து மேலும் மேலும் அன்னையுடைய எல்லா காரியத்திலும் அன்னையினுடைய அந்த உதவியை நாடுகின்றோம், அன்னையினுடைய பாதுகாப்பை நாடுகின்றோம். இறுதியில எப்படி வரும் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு சமயத்துல வந்து அன்னையினுடைய நினைவு இல்லாம உங்களால எந்த காரியத்தையும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும். எல்லாருக்கும் வரும் அது. ஏன்னா அன்னையை அப்படிதான் அழைத்துட்டு போறாங்க. எந்த எந்த வாழ்வில் நம்ம வந்து எப்பொழுதெல்லாம் அன்னையை மறந்திருக்கின்றோமோ அப்போல்லாம் நம்ம ஏதோ இழந்த நிலையில் நாம் அனைவருமே உணர ஆரம்பிப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து ஐக்கியம் ஆகிவிடுவோம். இந்த ஆரம்பத்துல இந்த அன்னையிடம் நம்ம காட்டும் அன்பு வந்து ஒரு மனித அன்பாகத்தான் இருக்கும். மனிதன் எப்படி அன்பு காட்டுகின்றானோ, ஏன்னா மனிதனுடைய அன்பு என்பது எதையோ எதிர்பார்த்து காட்டக்கூடிய அன்பாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்தாலும் கூட என்ன ஆகும் அப்படின்னா, போக 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 அந்த அன்பு வந்து மேலும் மேலும் தூய்மையாக மாறிவிடும். சுயநலமுள்ள அன்பு என்பது போக போக எப்படி மாறிவிடும் என்றால், சுயநலமே இல்லாத அன்பாக அன்னையிடம் நமக்கு மாறிவிடும். ஏன்னா அதுதான் வந்து இந்த தெய்வீக அன்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த விதமான காரணமாகவும் இருக்கக்கூடாது. தெய்வீக அன்பு வந்து எதிர்பார்த்து இருப்பது அன்பு கிடையாது.
பகவான் என்ன கூறுகின்றார், இந்த அன்னையை நேசிக்க ஆரம்பித்தால் நம்ம வந்து முதல்ல வந்து மனித அன்பை போலத்தான் இருக்கும். அப்புறமா எதற்காக அன்னையை நேசிப்போம் அப்படின்னா, அன்னையை நேசிப்பதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிட்டும் அப்படிங்கிறார். we will love the mother for the joy of loving அப்படிங்கிறார். இது இரண்டாவது நிலை அப்படின்னு பகவான் சொல்றாரு. இதெல்லாம் வந்து வெறும் அனுபவபூர்வமாக எல்லாருமே அனுபவிக்க முடியும். அன்னையிடம் அன்பு காட்டுவது என்பது நம்ம இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் நமக்கு வந்து இந்த ஹியூமன் டிஃபிஷியன்சியோட நம்ம அப்ரோச் பண்ணாலும் கூட, அப்புறமா நம்ம வந்து அன்னையிடம் இப்ப அன்னை நமக்கு வந்து எல்லாமே மதருக்கு சர்வ் பண்றோம். அதுல என்ன அடையிறோம்? சந்தோஷம் அடைகிறோம் இல்லையா? ஜாய் ஆஃப் சர்வீஸ், ஜாய் ஆஃப் லவ்விங் த மதர். ஸோ எதுக்காக அன்பு காட்டுகின்றோம்? ஜஸ்ட் ஃபார் த ஜாய் ஆஃப் லவ்விங். அப்புறம் என்ன அப்படின்னா, மூன்றாவது நிலையில் எப்படி இருக்கும் பகவான் சொல்றார் அப்படின்னா, உங்களால அன்னையை நேசிக்காம இருக்கவே முடியாது அப்படிங்கிறார். மூன்றாவது நிலையில உங்களால அன்னையை நேசிக்காமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிறார். we love her because we cannot help அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு நீங்க உங்களோட அன்பு வந்து அந்த அளவுக்கு தீவிரமாகிவிடும் அப்படிங்கிறார். எப்படி அப்படின்னா, இப்ப வந்து ஒரு மேக்னெட் இருக்கு, ஒரு அயன் இருக்கு, எப்படி ஈர்க்கப்படுகின்றது இல்லையா? அதே போல ஆற்றிலிருந்து நீர் எப்படி இயற்கையாவே கடலை நோக்கி பாய்கின்றது, இதெல்லாம் வந்து நேச்சுரல் ப்ராசஸ். அதே போலத்தான் அன்னையிடம் நாம் காட்டும் அன்பு எப்படின்னா, உங்களால வேற எப்படி இருக்க முடியாது. she is a magnet. அன்னையிடம் உங்களால் அன்பு காட்டாம இருக்க முடியாது. ஏன்னா அந்த ஈர்ப்பு அத்தகைய ஈர்ப்பு. இதைத்தான் பகவான் வந்து நம்ம சாவித்திரியில் நமக்கு நன்கு அறிந்த வரிகள் என்ன அப்படின்னா, she is a golden bridge, the wonderful fire, the magnet of our difficult ascent, the sun from which we kindle all our sons. இதெல்லாம் நமக்கு தெரிந்த வரிகள். இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, அன்னையிடம் நாம் அன்பு காட்டாமல் இருக்கவே முடியாது, ஈர்க்கப்படாமல் இருக்கவே முடியாது. இது வந்து இயற்கையானது. இதுல என்ன அப்படின்னா, அந்த அன்பை வந்து எப்படி முழுமையாக்குவது. நம்ம அன்பு காட்டாமல் இருக்கிறது வேற, அன்பு காட்டாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறத உணர்றோம். இந்த அன்பை வந்து எவ்வாறு நாம் முழுமையாக்கணும், நாளுக்கு நாள் முழுமையாக்குவது அப்படிங்கிறத நமக்கு வந்து யோசிக்கணும். அதுல தான் நமக்கு வந்து அந்த கான்சியஸா இருக்கணும். ரெண்டு விஷயம் வந்து, ஒண்ணு வந்து நம்ம பிரேயர், நம்மளுடைய பிரார்த்தனை. இரண்டாவது, பகவான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சர்வீஸ், சேவை செய்தல் அப்படிங்கிறார். நீங்க மெடிடேட் பண்றதை விட அன்னையிடம் வந்து நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னா ஒன்லி பை சர்விங் ஹர் அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து அன்னைக்கு சேவை செய்யும் பொழுது நம்மளுடைய உடல், மனம், வாழ்வு இது மூன்றுமே அதுல வந்து அதுல வந்து தொடர்பு கொள்கின்றது. நீ மெடிடேட் மாத்திரம் உட்காந்துட்டு மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா மேபி மைண்ட் இல்லையா, இல்ல வேற ஏதாவது ஒரு மந்திரத்தை முணுமுணுத்துட்டே கொண்டு இருந்தோம் அப்படின்னா அது வெறும் பிசிக்கலா போயிடுது. ஆனா அன்னைக்கு வந்து ஒரு சின்சியரா வந்து நம்ம வந்து சேவை செய்யும் பொழுது நம்முடைய உடல், மனம், வாழ்வும் இது மூன்றுமே அதுல வந்து ஈடுபடுகின்றது. அதனாலதான் என்ன சொல்கின்றார், அவ்வாறு நம்ம காட்டும் அன்புதான் வந்து முழுமையடைகின்றது என்று அன்னை பகவான் கூறுகின்றார். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, அன்னை என்ன கூறுகின்றார்கள், அன்னை வந்து ஒரு அறைகோல் விடுத்தார்கள். 1970 ஒரு அறைகோல் விடுத்தார்கள். என்ன அறைகோல் அப்படின்னா, நியூ வேர்ல்ட் இஸ் பார்ன் அப்படிங்கிற ஒரு புத்துலகம் பிறந்து விட்டது. வில் யூ கொலாபரேட், நீங்கள் ஒத்துழைப்பீர்களா அப்படின்னு ஒரு அறைகோல் விடுத்தார்கள். அப்படின்னா அன்னை வந்து நமக்கு நம்முடைய ஒத்துழைப்பு ஒரு டிவைனுக்கு எதுக்கு தேவை? டிவைன் எது கேட்கறாங்க அப்படின்னா, டிவைன் வந்து என்ன கேட்கறாங்க, வில் யூ கொலாபரேட். ஏன்னா புத்துலகம் பிறந்து விட்டது. புத்துலகம் பிறந்து விட்டதுன்னு அவங்க எதை குறிப்பிடுகின்றார்கள் என்றால், அந்த அதிமானச சக்தி புவியில் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கின்றது. அதனால என்ன நடைபெறுகின்றது, அந்த நியூ கான்சியஸ்னஸ் அது வந்து எப்பொழுதுமே இங்க வியாபித்திருக்கின்றது. இந்த சூப்பர்மெண்டல் வேர்ல்டு அதனுடைய அது வந்து ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கின்றது. அதற்காக நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் அப்படிங்கிற நமக்கெல்லாம் ஒரு அறைகோல் விடுத்தார்கள்.
அன்னையுடன் ஒத்துழைப்பது எப்படின்னா அன்னையை நம்ம நேசிக்கிறது. இதுல என்ன செய்யணும் அப்படின்னு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன கூறுகின்றார், அடிப்படையில தேவைப்படக்கூடிய அண்ணன் நம்ம எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை தேவை, ரிக்குவயர்மெண்ட், பேசிக் ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒன் வே டிராபிக் இருக்கக்கூடாதுங்கிறத பார்த்தோம். நம்ம எல்லார்த்தையும் அன்னைகிட்ட பெற்றுக்கிட்டு நம்ம வந்து அன்னைக்கு ஏற்புடையவர்களா இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம ஒன் வே டிராபிக் தான் இல்லையா. அது எப்படி ஏற்புடையவர்களா இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சின்சியரிட்டி, நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அன்னை கூறக்கூடிய பண்புகள். இரண்டாவது ஹியூமிலிட்டி. ஹியூமிலிட்டி அப்படின்னா தன்னடக்கமா இருக்கணும். தன்னடக்கணும் என்ன அர்த்தம்னா, மனிதர்கள்ட்ட பணிவா இருக்கணும்னு அப்படி கிடையாது. இந்த பரம்பொருளுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு அப்பதான் ரியல் ஹியூமிலிட்டி. பரம்பொருளுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது எந்த மனிதனாவது சேலஞ்ச் பண்ண முடியுமா டிவைனை போய்? டிவைனுக்கு முன்னாடி நம்ம நத்திங். அந்த டிவைனுக்கு முன்னாடி நம்ம நத்திங்னு உணர்ந்தோம் அப்படின்னா, நான் இந்த நிமிஷம் விடுற மூச்சு வந்து அந்த மதருடைய கிரேஸ் அப்படின்னு நான் உணர்ந்தேன் அப்படின்னா, எனக்கு கர்வம் வருமா இருக்காது. அட் எனி டைம் என்னுடைய மூச்சு எடுத்துருவாங்க. எல்லா மனிதனுக்கும் அப்படிதான் இல்லையா? நம்ம இருக்கிறோம், இந்த நிமிஷம் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா அது டிவைன் கிரேஸ். இதை உணர்வது தான் ஹியூமிலிட்டி அப்படிங்கிறது. மூன்றாவது கிராட்டிடியூட். இதை அண்ணன் என்ன கூறுகின்றார்கள், ரொம்ப ரேர் வர்ச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கிறாங்க மதர்கிட்ட, நடக்குது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, சார் நாங்கள் அவங்க வந்தாங்க ப்ரே பண்ணிக்கிட்டாங்க, நடந்துதா நடக்கலையா அதை தேங்க் பண்றது கூட வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மனிதனுடைய இயல்பு வந்து நன்றி உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு பண்பாகி விட்டது. யாரிடம் நன்றி உணர்வோடு இருப்பது அப்படின்னா, அது டிவைன்ட்ட நன்றி உணர்வோடு இருப்பது. ஏன்னா டிவைன் வந்து நம்ம நீங்க திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, லைஃப்ல பாசிட்டிவ்லாம் நம்ம டிக் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா, நம்ம டிவைனுக்கு நன்றி கூறத்துக்கு பத்தவே பத்தாது. அவ்வளோ விஷயம் நம்ம கிட்ட பண்ணி தராங்க. பட் ஆர் வி கிரேட்ஃபுல் டு த மதர்? ஸோ மூணாவது விஷயம் கிராட்டிடியூடு. இதெல்லாம் அன்னை கூறக்கூடிய பண்புகள். அன்னையுடைய அந்த 12 சிம்பல்ல அவங்க கூட பண்புகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த விடாமுயற்சி, மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், ஏற்புடைத்தன்மை, ரிசப்டிவிட்டி, அப்புறம் அந்த முன்னேற்றம்னா நம்மளுடைய இன்னர் ப்ராக்ரஸ் அவங்க சொல்றது. அவுட்வர்ட் ப்ராக்ரஸ் இல்லை, கார் வாங்குறது பங்களா வாங்குறது அது கிடையாது. இன்னர் ப்ராக்ரஸ் சொல்றாங்க. தைரியம், கரேஜ் எதுக்குன்னா, கரேஜ் டு ஸ்பீக் த ட்ரூத், அதுதான் கரேஜ் அப்படிங்கிறது. அப்புறம் குட்னஸ், இதெல்லாம் வந்து அன்னையினுடைய வர்ச்சூஸ். இதை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில பின்பற்றணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஜென்ரஸா இருக்கு. ஜென்ரஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தயாள மனப்பான்மைனா பணத்தை வாரி வாழங்கிறது கிடையாது. அவங்க சொல்ற ஜெனராசிட்டி அப்படிங்கிறது மற்றவர்களுடைய குறைகளை வந்து நம்ம பெருந்தன்மையா கையாளுறது. மற்றவருடைய குறைகளை நாம் பெருந்தன்மையா கையாளுகின்றோமா, அதுதான் ஜெனராசிட்டி. அப்புறம் அனைவரையும் சமமாக பாதிப்பது ஈக்குவாலிட்டி. எப்பொழுதுமே அமைதியுடன் இருப்பது. இதெல்லாம் பாசிட்டிவ் சைட்ல நம்ம இருந்தோம் அப்படின்னா தான் அன்னைக்கினுடைய எதிர்பார்ப்புக்கு நம்ம நடந்துக்கிறோம்னு அர்த்தம். அதே போல நெகட்டிவ் சைட்லயும் பகவான் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து மைண்ட்ல வந்து பிக்ஸ்டு ஒப்பீனியன்ஸ் வச்சிருக்கிறோம், அது மாதிரிலாம் வச்சுக்கூடாது. மனம் வந்து எப்பொழுதுமே ஓப்பனா இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் நம்மளுடைய பிராணமயத்துல வந்து தீவிரமான ஆசைகள், கோபதாபங்கள், இதெல்லாம் இருந்தது அப்படின்னா, ஒரு ஆம்பிஷன், ஜெலசி, பொறாமை, கர்வம், இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நேச்சுரலா நீங்க வந்து தள்ளி போயிடுறீங்க, மதர்டேன்னு தள்ளி போயிடுறோம். உடல்ல வந்து தாமசம், சோம்பேறித்தனம், இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம அன்னையிட்ட இருந்து விலகி போயிடுறோம். அன்னையிடம் நெருங்குவதற்கு நம்ம பாசிட்டிவ் குவாலிட்டிஸை பார்த்தோம். அன்னையிடம் இருந்து இந்த குவாலிட்டிஸ் இருந்ததுன்னா அன்னையிடம் விலகி போயிடுறோம். அதனால எல்லா நெகட்டிவ் மூமெண்ட்ஸும் என்ன, இதெல்லாம் நெகட்டிவ் மூமெண்ட்ஸ் வந்து நம்ம தான், நமக்கு தெரியும், நம்ம யாரும் ஏமாற்ற முடியாது. என்கிட்ட ஒரு நெகட்டிவ் மூமெண்ட் இருக்கு அப்படின்னா நான் அது இல்லைன்னு வெளியில சொல்லி மற்றவங்களை ஏமாத்தலாம். பட் எனக்கு தெரியும் அது நெகட்டிவ் மூமெண்ட்டா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஒன்ஸ் என்கிட்ட நெகட்டிவ் மூமெண்ட் வந்தாலே என்ன ஆகுது அப்படின்னா, என்னுடைய கான்சியஸ்னஸ் வந்து கரப்ட் ஆயிடுது. ஒன்ஸ் நம்ம கான்சியஸ்னஸ் கரப்ட் ஆயிடுச்சுனாலே நம்ம மதருடைய கான்சியஸ் வந்து விலகி போயிடுறோம் அப்படிங்கிறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். மதர்கிட்ட நெருக்கமா இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை எங்க இருக்கு அப்படின்னா, வெளியில எங்கேயுமே கிடையாது, நமக்கு உள்ளதான் வேலை செய்யணும். நம்ம
நமக்குள்ளதான் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம மதர்கிட்ட நெருக்கமாயிடுவோம். அது ஒன்றுதான் வழி. இதுக்கு வந்து பகவான் வந்து ஒரு அழகான ஒரு மந்திரத்தை, தாரக மந்திரத்தை கொடுத்திருக்கின்றார். அப்கோர்ஸ், ஆல்வேஸ் பிஹேவ் ஆஸ் இஃப் மதர் இஸ் லுக்கிங் அட் யூ, இன்டீட் ஷீ இஸ் ஆல்வேஸ் பிரசன்ட். அது பகவான் ஆசிரமத்தில் எல்லா இடத்துலையும் எழுதி போட்டிருக்காரு. அப்புறம் இன்னொரு மந்திரத்தையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மதர் அன்னையும் கூறுகின்றார்கள், இது எல்லோருக்குமே பொருந்தும். என்ன சொல்றாங்க? டு நாட் டூ, சே, திங்க் ஆர் எனி திங் விச் யூ வுட் வாண்ட் டு கன்சீல் ஃப்ரம் த மதர். அன்னைகிட்ட, நம்ம அன்னை இருந்தா நம்ம இது மாதிரி பேசுவோமா? அன்னைகிட்ட நேரிட்ட போயிட்டு நம்ம கோபமா பேசுவோமா, பொய்யா பேசுவோமா, இல்ல வேற ஏதாவது தீய எண்ணங்களுடன் இருப்போமா? இது என்ன விஷயம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அன்னை வந்து நேர்ல இருந்தாதான் அப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்படி கிடையாது. அன்னை வந்து எங்கும் வியாபித்துள்ளார்கள். அன்னையிடம் வந்து நம்ம அன்னைகிட்ட வந்து நமக்குள்ள நடைபெறக்கூடிய சின்னஞ்சிறு இயக்கங்கள் கூட அன்னையினுடைய நோட்டீஸ் தப்பவே முடியாது. நமக்குள்ள நடக்கக்கூடியது வெளியில விட்டுருங்க. நமக்குள்ள நடக்கக்கூடிய வைட்டல்ல, மைண்ட்ல, பிசிக்கல்ல நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் அன்னையினுடைய பார்வையிலிருந்து தப்பவே முடியாது. அன்னை வந்து அவங்களுடைய கருணையினால நம்மிடம் உள்ள குறைகளை அவர்கள் பொறுத்து கொண்டு இருக்கின்றார்கள். பொறுத்து கொண்டு மெல்ல மெல்ல கையை பிடித்து அழைத்து கொண்டு செல்கின்றார்கள். ஆனால் நம்ம வந்து கான்சியஸா இருக்கணும். நம்ம வந்து நமக்குள்ள வந்து எந்த விதமான ஒரு கான்ட்ரரி மூவ்மெண்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நமக்குள்ள அனுமதிக்கவே கூடாது. அதனாலதான் இங்க என்ன புரிந்துக்கணும்னா, இதெல்லாம் பண்ணும் பொழுதுதான் நம்ம வந்து அன்னையிடம் நெருக்கமாக இருப்போம். அன்னையை வந்து நம்ம அப்பதான் நம்ம நேசிக்க ஆரம்பிப்போம். இதுல பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, குழந்தை வந்து தாயை நேசிப்பது மாத்திரமல்ல, தாய் வந்து குழந்தையை நேசிப்பது மாத்திரம் ஒரு முக்கியமல்ல, அந்த குழந்தையும் தாயை நேசிக்கணும், பழைக்கணும் அப்படிங்கிறாரு அவர். ஒரு ட்ரூ சைல்டு தான் நம்ம அன்னையிடம் இருக்கணுமே ஒழிய, அதுக்கு ஒரு ட்ரூ சைல்டா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அன்னையை நேசிக்கணும் அப்படிங்கிறாரு. அன்னையை நேசிப்பதன் மூலமாகத்தான் என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்ம அன்னைக்கு வந்து உண்மையிலேயே திறவாக இருக்கின்றோம். அன்னைக்கு திறவாக இருக்கின்றோம். ஓப்பனிங் டு த மதர் என்ன அர்த்தம் அப்படின்னா, we are opening to her force and consciousness. எப்படி அன்னைக்கு திறவாக இருப்பது அப்படின்னா, அன்னையுடன் சக்தி நமக்குள்ள இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னா, நமக்கென்றே விருப்பு வெறுப்புகள் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாமே வந்து அன்னையினுடைய ஒரு இறுதியான ஒரு சங்கல்பத்திற்கு நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு சமர்ப்பித்து செயல்பட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து விருப்பு வெறுப்புகள் இருக்கக்கூடாது. ப்ரே பண்ணிக்கலாம். நடக்கிறத வந்து நம்ம எல்லாம் அன்னையுடைய விருப்பத்திற்காக விட்டு நமக்கென்றே ப்ரிஃபரன்சஸ் வந்துச்சு அப்படின்னா நேச்சுரலா நம்ம வந்து நம்மளுடைய சரண்டர் வந்து பெர்ஃபெக்டா இல்லைன்னு அர்த்தம். சரண்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டியை அன்னையிடம் ஒப்படைப்பது. அப்ப என்ன ஆகுதும், நமக்கென்றே ஒரு ப்ரிஃபரன்சஸ் இருக்காது. ஓகே, வில் ப்ரே பண்ணிக்கலாம். அப்புறம் லெட் இட், மதருடைய விருப்பம் என்னவோ அப்படி நடக்கட்டும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்போம். எல்லாமே மதருடைய சாய்ஸ் அப்படிங்கிற அக்செப்ட் பண்ணிப்போம். நம்மளுடைய ப்ரிஃபரன்சஸ் அதுல இருக்காது. அதனால இந்த ட்ரூ லவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்னையிடம் வந்து உண்மையான அன்பு அப்படின்னா நம்மை வந்து பூரணமாக நம்மை வழங்குவது, பூரணமாக நம்மை அன்னைக்கு சமர்ப்பணம் செய்வது. இதுல வந்து பேரம் பேசுறதுலயே இருக்கக்கூடாது, பார்கெனே இருக்கக்கூடாது. இதை நீங்க பண்ணுங்க, நான் அப்படி பண்றேன், இதை நீங்க பண்ணுங்க, அப்படி பண்றேன், இதுக்கு பதில் இது, அந்த பேரம் பேசுறதுலயே இருக்கக்கூடாது. அன்கண்டிஷனலா நம்ம வந்து நாமே வழங்கணும் அப்படின்னு பகவான் அரவிந்தர் சொல்றாரு. இதுல வந்து என்ன முக்கியமா என்ன புரிந்துக்கணும் அப்படின்னா, நம்மிடம் வந்து அன்னையிடம் வந்து மேலும் மேலும் அன்பு பெருகுகின்றது என்றால் என்ன, அது எதனுடைய அறிகுறி எதனுடைய அறிகுறி என்றால், நம்மிடம் உள்ள அந்த ஆண்மன், சைத்திய புருஷன் சொல்றாங்க. பகவான் என்ன சொல்ற, சைத்திய புருஷன். ஏன்னா நமக்கு ஆண்மன் இருக்கு, சோல் இருக்கு. அந்த சோலோட அசோசியேட்டடா நம்மளுடைய உடல்ல வந்து ஒரு பகுதி, நம்மளுடைய ஜீவன்ல ஒரு பகுதி என்ன இருக்கு, எப்பொழுதுமே அது வந்து வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. நம்மளுடைய ஒவ்வொரு பிறவியிலும் அது நம்முடன் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் சைத்திய புருஷன் அப்படிங்கிறார். சோல் ஆர் சைத்திய புருஷன். அது வந்து நன்றாக விழித்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு வந்து அன்னையிடம் வந்து அன்பு பெருகுகின்றது அப்படிங்கிறார். ஸோ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு அன்னையிடம் வந்து அன்பு பெருகுகின்றது என்றால் நம்முடைய சைத்திய புருஷன் மெல்ல 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 விழித்து கொண்டு செயல்பட ஆரம்பிக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதுல
முக்கியமா என்ன புரிந்துக்கணும் அப்படின்னா, பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சமர்ப்பணத்தின் மூலமாகத்தான் நமக்கு அன்னையிடம் அன்பு அதிகமாகும் அப்படிங்கிறாரு. 2 விஷயம் சொல்றாரு. சமர்ப்பணத்தின் மூலமாக அன்னையிடம் வந்து அன்பு அதிகமாகும். எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்றது. அப்ப நமக்கு இயற்கையாகவே அன்னையிடம் வந்து அன்பு அன்பு அதிகமாகும். அதே போல அன்பு அதிகமாக நம்முடைய சமர்ப்பணமும் அது கூடும் அப்படிங்கிறார். 2ம் வந்து மியூச்சுவலி ரிலேட்டட் என்ற கருத்தையும் பகவான் குறிப்பிடுகின்றார். இன்றைய பகவான் என்ன கூறுகின்றார், நாம் வந்து அந்த அன்னையினுடைய அந்த சாநித்தியத்தை வந்து நமக்குள்ளேயே உணர உணர பழகிக்கணும் அப்படிங்கிறார். அன்னையினுடைய சாநித்தியத்தை வந்து நீங்க வந்து என்ன எப்படி சாநித்தியத்தை உணர்வது? ஒன்று தியானத்தின் மூலமாக, தியானத்துல இருக்கும் பொழுது சில சமயம் நமக்கு அன்னையினுடைய உள்ள இருக்கக்கூடிய சாநித்தியத்தை உணர்கின்றோம். அது மாத்திரம் போதாது என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகின்றார். எல்லா நேரத்திலும் அன்னையினுடைய, நம்ம இப்ப பேசுறோம் அப்படின்னா அன்னையினுடைய பிரசன்ஸ் வந்து ஃபீல் பண்றோம். வாக் போறோமா, அன்னை நமக்கு கூடவே நடக்கின்றார்கள் என்கின்ற உணர்வு வேணும். உணவு உண்கின்றோமா, அன்னை நம்முடைய உணவு உண்கின்றார்கள். ஒருவரிடம் நம்ம வந்து பேசுகின்றோம், பழகின்றோம் என்றால் அன்னை இருக்கின்றார்கள். இது மாதிரி எல்லா காரியங்களை நீங்க செய்யும் பொழுதும் அந்த சமயத்துல நீங்க அன்னையினுடைய பிரசன்ஸை நீங்க ஃபீல் பண்றீங்களா அப்படிங்கிறார். அப்படி உணரும் பொழுதுதான் நமக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த நெருக்கம் உண்மையிலேயே ஏற்படுகின்றது என்று பகவான் கூறுகின்றார். அன்னையை வந்து நமக்கு வந்து அகமுகமாக நம்ம பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுல என்ன அடிப்படையான தேவை என்றால், நமக்கு அகமுகமான ஒரு நெருக்கம் தேவை அப்படிங்கிறார். இன்னர் நியர்னஸ் தான் வேணும் அப்படிங்கிறார். அன்னை வந்து அவங்களுடைய உடல்ல இருக்கும் பொழுது நிறைய சாதகர்கள் என்ன கூறினார்கள், ஏன்னா அப்பவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆசிரமத்தில் 1000க்கும் மேற்பட்ட சாதகர்கள் இருந்தார்கள். நிறைய பேருக்கு வந்து அன்னையை வந்து நேரில் பார்ப்பதற்கு கூட வாய்ப்பு கிடைக்காது. அவங்கெல்லாம் வருத்தப்பட்டாங்க, எங்களால பார்க்கவே முடியலையே, நாங்கெல்லாம் வந்து எப்படி முன்னேறுகின்றோமா இல்லையா? அதுக்கு பகவான் என்ன சொல்றார், நீங்க வந்து அன்னையிடம் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பிசிக்கல் நியர்னஸ் அவசியமே இல்லை அப்படிங்கிறார். நிறைய பேர் பிசிக்கலா நேரா அன்னையிடம் அருகாமையில் இருக்கின்றார்கள், ஆனால் அவர்கள் உண்மையிலே அன்னையிடம் இருந்து தொலைவில் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறார். வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் இன்னர் நியர்னஸ். ஸோ அன்னையை வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ள நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும், எல்லா நேரத்திலையும் இருக்கணும். அதற்கு வந்து இந்த அன்னையை நேசிப்பது, அன்னையினுடைய உணர்வில் இருப்பது என்பது நமக்கு வந்து எப்பொழுதுமே நமக்கு வந்து பயனளிக்கும். இந்த ஒரு எளிய மந்திரத்தை வந்து நமக்கு எல்லாம் எப்படி நம்ம வந்து அன்னையினுடைய நெருக்கத்தை எப்பொழுதுமே உணர்ந்து இருப்பது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஒரு எளிய வழியை வந்து பகவான் கூறுகின்றார், அன்னையே கூறுகின்றார்கள். என்ன அப்படின்னா, இந்த அன்னையை உள்முகமாக எப்பொழுதுமே அழைத்து கொண்டிருப்பது. அவர்களுக்கு உரிய மொழியில் மதர் அப்படின்னு கூப்பிடலாம், இல்ல மா 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 அப்படின்னு சொல்லலாம், இல்ல அன்னையே என்று குறிப்பிடலாம். அவங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கோ. கான்ஸ்டன்ட் காலிங், இந்த கான்ஸ்டன்ட் காலிங் தான் என்ன நடைபெறுகின்றது என்றால், நமக்கு வந்து அந்த இன்னர் நெருக்கத்தை, உள்ள நெருக்கத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றது. மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து நீங்க என்ன நினைக்கும் போதே என்னுடைய உணர்வு நிலைக்குள்ள வந்துடுறீங்க அப்படிங்கிறாங்க. The moment you think of me, you are coming into my consciousness அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய உணர்வு நிலையில நீங்க வராம நம்ம அவங்கள பத்தி திங்க் பண்ண முடியாது என்று அன்னை கோருகின்றார்கள். அதற்கு எளிய வழி என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே உள்ளுக்குள்ள என்ன வேலையை செஞ்சாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலும் அன்னையை உள்முகமாக அழைத்து கொண்டே இருப்பது. இந்த அழைத்து கொண்டே இருப்பதன் மூலமாக என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த நெருக்கம் ஏற்படுகின்றது. நெருக்கம் அதிகமாக என்ன நடைபெறுகின்றது என்றால், நமக்கு அன்னையிடம் வந்து அந்த லவ்விங் த மதர் அப்படிங்கிறது இயற்கையாகவே நடைபெறுகின்றது. ஏன் இயற்கையாகவே நடைபெறுகின்றது என்றால், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது அன்னையிடம் வந்து எது வந்து நெருக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்றால், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மன், அதை புரிஞ்சுக்கணும். நம்பனா நம்மளுடைய மைண்ட் கிடையாது, உடல் கிடையாது, நம்மளுடைய பிராணமயம் கிடையாது. நம்முடைய ஆன்மன் தான் இவ்வளவு வேலையும் செய்யுது. அதனால வந்து ஆன்மன் என்ன செய்யும், நம்முடைய சோல் என்ன நாளடைவில் எப்படி பழக்கப்பட்டு விடும் அப்படின்னா,
அந்த அன்பு வந்து நேச்சுரலாவே நமக்கு வந்துடும். அன்னையிடம் வந்து அன்பு வந்து நேச்சுரலாவே வந்துடும். ஏன்னா நம்முடைய ஆன்மன் விழித்துக் கொள்கின்றது, அன்பு பெருகுகின்றது, அன்னையிடம் அன்பு பெருகுகின்றது. அந்த நெருக்கம் வந்து மேலும் 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 தீவிரப்படுகின்றது. அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, மத பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன சொல்றாரு, இறுதியாக என்ன நடைபெறும் அப்படின்னா, நம்மளுடைய எல்லா இயக்கங்களிலும் வந்து அன்னையுடன் நாம் இரண்டர கலந்திருப்போம் அப்படிங்கிறார். அதான் அல்டிமேட் ஸ்டேஜ் அப்படிங்கிறார். அல்டிமேட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய எல்லா இயக்கங்கள்லையும் நம்ம அன்னையுடன் இரண்டர கலந்திருப்போம். அதை விட ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு வாழ்வு இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, நம்ம கம்ப்ளீட்டா எல்லா நிலையிலையும் நம்ம we are one with the divine consciousness. அப்படி இருந்தோம் அப்படின்னா நமக்கு எதுக்கு கவலை வருது? நமக்கு எதுவுமே பாதிக்காது. ஏன்னா we are one in with our consciousness. ஸோ இந்த அடிப்படை உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அடிப்படையில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நோ டவுட் மதர் லவ்ஸ் அஸ். அன்னை வந்து நம்மை நேசிக்கின்றார்கள். நம்மளுடைய ஆஸ்பிரேஷன் இந்த மதருடைய பிறந்த நாள்ல 148வது பிறந்த நாள்ல என்னவாக இருக்க வேண்டும் என்றால், மேலும் மேலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் அன்னையை எப்படி மேலும் மேலும் நாம் தீவிரமாக நேசிப்பது. இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்வு வந்து மேலும் மேலும் நமக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆஸ்பிரேஷனோட, இந்த பேரார்வத்தோட நம்ம வந்து இந்த வருடம் ஃபுல்லா நம்ம வந்து நம்மளோட இந்த இந்த ஒரு உணர்வு நிலையிலேயே இருப்போம். இந்த வாய்ப்பு என்னை வழங்கிய ஸ்ரீ அன்னைக்கும் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கும் என்னுடைய நன்றி. ஸ்ரீ அரவிந்த சொசைட்டி சென்னை கிளைக்கும் எங்க கூழி என்னுடைய உரையை வந்து பொறுமையிடம் கேட்ட அனைத்து அன்னை அன்பர்களுக்கும், இணையதளத்தின் மூலம் நிறைய அன்பர்கள் இணைந்துள்ளார்கள், அவர்களுக்கும் என்னுடைய நன்றி.